போயிட்டு வரேன் பிரியா. காவ்யா, நான் போயிட்டு வரேன். அண்ணா, நான் போயிட்டு வரேன். இனிமேல் அந்த வார்த்தையால என்ன கூப்பிடாத. நான் உனக்கு அண்ணனும் இல்ல, நீ எனக்கு தங்கச்சி இல்ல. அந்த உறவெல்லாம் எப்பவோ முடிஞ்சு போச்சு. போ. என்னடா 10 பவுன் நகையை போட்டு உறவு முறிஞ்சு போச்சுன்னு சொல்றானே. இனி பிறந்த வீட்டுல இருந்து எதுவும் கிடைக்காதான், நீ ஒன்னும் பயப்படாதமா. வாழ்நாள் பூரா உனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனையும் கிடைக்கும். உனக்கு பிறக்க போற குழந்தைங்களுக்கு தாய்மாமன்ற முறையில அத்தனையும் செய்வேன். ஏன்னா அது என் கடமை. ஆனா நீ என்கிட்ட அண்ணான்ற உரிமை மட்டும் எடுத்துக்க கூடாது. தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவ சந்தோஷமா வாழணும். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு அதுக்கு அர்த்தமே இல்லாம போன பிறகு அண்ணன் தங்கச்சி உறவு என்ன வேண்டி இருக்கு? கூட்டிட்டு போங்கப்பா. அப்பா, நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். இருக்குப்பா. அர்ச்சனா, பாப்போலாம். அண்ணே, வாங்கண்ணே வாங்கண்ணே, உட்காருங்க. பாக்கியா எங்கடா? இந்தா. வாங்க மாமா. என்னம்மா, அவங்க வந்துட்டாங்களா? யாரு மாமா? என்னம்மா, அர்ச்சனாவை கொண்டு வந்து வீட்டுல விட போறேன்னு சொன்னாங்க. என்னையும் புறப்பட்டு வர சொன்னாங்க. நான் ஏன்னு கேட்டேன். இல்ல ஒரு முக்கியமான சமாச்சாரம் இருக்கு, நீங்க வாங்கன்னு சொன்னாங்க. அதான் போய் ஷெட்ல செல்வத்தை பார்த்து கூப்பிட்டு வரேன். இன்னும் வரலையா அவங்க? அவங்க வரபோது வரட்டும் மாமா. நான் உங்களுக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாமா. அண்ணே, ஆட்டோ சத்தம் கேக்குது. அவங்களாதான் இருப்பாங்க. சம்பந்தி வாங்க வாங்க. மருமகளை வந்துட்டியா? வா வா, வாங்க சம்பந்தி வாங்க. வாங்க வாங்க, ஏன் இங்க நிக்கிறீங்க? வாங்க வாங்க வாங்க. அண்ணே, மருமக வந்துருச்சுண்ணே. வாங்க சம்பந்தி. வணக்கம். வாங்க சம்பந்தி. அர்ச்சனா, உட்காருங்க சம்பந்தி. பரவாயில்லைங்க. நான் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். பொண்ணு உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு நான் கிளம்புறேன். என்ன சம்பந்தி, வந்ததும் வராதுமா கிளம்புறாங்கிறீங்க? இருந்து சாப்பிட்டு போங்க. இதுல வீசி எறிஞ்சிட்டு போனாங்களே, அந்த 35 பவுன் நகை இருக்கு. இதுல நாங்க புதுசா வாங்கின 10 பவுன் நகை இருக்கு. இந்தாங்க. வாங்கிங்க. எனக்கு நீங்க போன் பண்ணி வர சொல்லும் போது ஏதோ ஏற்பாடோட வரீங்கன்னு தான் நினைச்சேன். உங்களுக்கு நாங்க ரொம்ப சிரமம் கொடுத்துட்டோம். என்னங்க செய்யறது? பொண்ணை பெத்துட்டாலே சிரமம் தானே. சம்பந்தி, இதுல எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துங்க. என்னங்க, எல்லாம் சரியா தான் இருக்கும். இல்ல சம்பந்தி, பின்னால இதுவும் போலின்னு ஒரு பேச்சு வந்துடக்கூடாது இல்லையா? அதனாலதான் பக்கத்துல யாராவது நகையை உரசி பாக்குறவங்க இருந்தாலும் சரி, அவங்க இல்லைன்னா கடைக்கு எடுத்துட்டு போனாலும் சரி.
என்ன சம்பந்தி எங்களை இப்படி சங்கடப்படுத்துறீங்க? சம்மந்தி, இதுல எந்த சங்கடமும் இல்ல. பின்னால போலின்னு ஏதாவது வார்த்தை வந்துருச்சுன்னு வச்சுங்க, அதுதான் சங்கடம். அதனாலதான் உரசி பாத்துறது நல்லதுன்னு சொல்றேன். நாங்க என்ன அப்படி ஈவிரக்கலாதவங்களா? உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போயிடுமா? அதுக்கு இல்லைங்க, நாளைக்கு சம்மந்தி அம்மா கோவத்துல திடீர்னு ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னு வச்சுங்க, இப்ப சமாதானமா போறோம், நாளைக்கும் அப்படியே போவோம்னு சொல்ல முடியாது இல்லையா? இந்த 10 பவுனை போடுறதுக்கு என் பையன் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கிறது எங்களுக்கு தாங்க தெரியும். இதையே எங்க சக்திக்கு மீறி செஞ்சிருக்கோம். இதுக்கப்புறமும் நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா கொடுக்கறதுக்கு எங்க உயிரை தவிர எங்க கிட்ட வேற எதுவும் இல்லைங்க. அதனால பக்கத்துல யாராவது நகையை சரி பார்க்கறவங்க இருந்தாங்கன்னா உங்களையும் கூட்டிக்கிட்டு போய் நகையை உரசி காமிச்சிருவேன். இப்படி எல்லாம் பேசி எங்களை சங்கடப்படுத்தாதீங்க சம்பந்தி. ஐயோ, சத்தியமா சொல்றேன் சம்பந்தி, உங்களை சங்கடப்படுத்துறதுக்காக சொல்லல. நான் கிளம்பும் போது என் பையன் சொல்லி அனுப்பிச்சான், அப்பா அவங்க கிட்ட எல்லா நகையும் உரசி காமிச்சிட்டு வாங்கன்னு. அதனாலதான் சொல்றேன். சம்பந்தி, இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் மறந்துடுங்க. இனிமே நம்ம 2 குடும்பத்துக்குள்ள இது மாதிரி எதுவும் நடக்காது. அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தாங்க உங்களை கட்டாயப்படுத்துறேன். சம்பந்தி, இது புது நகையோட ரசீது. இன்னைக்கு இல்லைன்னாலும் என்னைக்கு வேணாலும் நீங்க கடைக்கு போய் இது அசலா போலியான்னு செக் பண்ணிக்கலாம். அப்பதாங்க எங்களுக்கு நிம்மதி. சம்பந்தி, நாங்க உங்களை முழுசா நம்புறோம். அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? பாக்கியம், எல்லாம் உன்னாலதான். ஏன் பேசாம நிக்கிற? வருஷம் பார்க்க தேவையில்லைன்னு ஒரு வார்த்தை வாய் திறந்து சொல்ல. அவ எப்படின்னு சண்டை போடுறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் தான் வாயை திறப்பா. சமாதானமா பேசுறதுக்குலாம் அவ இன்னைக்கு வாயை திறந்துருக்கா? சம்பந்தி, எங்க குலதெய்வம் சொல்லிட்டாருல, அது போதும், நாங்க நம்புறோம். ஆமா அர்ச்சனா, போமா போய் அப்பாவுக்கு காப்பி கீப்பி போட்டு கொண்டாந்து கூட. அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க, நான் கிளம்புறேன். நீங்க இந்த வீட்டுக்கு பெரியவர், அதனாலதான் உங்க முன்னால இந்த நகையை கொடுக்கணும்னு உங்களை வர சொன்னோம். எங்க கடமையை நாங்க செஞ்சிட்டோம். பொண்ணையும் நகையும் பத்திரமா பாத்துங்க. அர்ச்சனா, நான் வரேம்மா. இந்தாம்மா வச்சுக்க. இந்தாங்க அத்தை, இதை நீங்களே வச்சுக்கோங்க. இல்லம்மா, இது உங்ககிட்டயே இருக்கட்டும், நீயே வச்சுக்க. வேண்டாம் அத்தை, மறுபடியும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாது. இது உங்ககிட்டயே இருக்கட்டும், அப்பதான் பத்திரமா இருக்கும். சரி. எப்போ வீட்டுக்கு வந்தாலும் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு போற மனுஷன் இன்னைக்கு நின்னே பேசிட்டு போயிட்டார். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீதான். இதுக்கு தான் முன்ன பின்ன யோசிக்காம யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசக்கூடாதுங்கிறது. காசு பணம் முக்கியம் இல்லை பாக்கியம், சொந்த பந்தம் தான் முக்கியம். முதல்ல அதை புரிஞ்சுக்க. அதான் நல்ல வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு அடையாளம். இந்த உறவு இன்னைக்கு நாளைக்கு முடிகிற உறவா? காலகாலத்துக்கு நீடிக்க வேண்டாமா? இன்னைக்கு இந்த மாதிரி வந்துட்டு போற மனுஷன் நாளைக்கு இந்த வீட்டு படியை மிதிப்பாரா? இல்ல அந்த குடும்பத்துல இருந்தா இங்க யாராவது வருவாங்களா? இப்ப நீ எடுத்தறிஞ்சு பேசுறதுனால உனக்கு 10 பவுன் லாபம். ஆனா இந்த குடும்பத்துக்கு மானம், மரியாதை, கௌரவம் எல்லாம் நஷ்டம். அதை உன்னால ஈடுகட்ட முடியுமா? இந்த நகைக்காக அவங்க என்னெல்லாம் கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அந்த நகையை வாங்கும்போது என் உடம்பு எப்படி பதறிச்சு தெரியுமா? உறவு நான் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் அதை பார்த்து நடந்துக்க. என்னமோ நான் மட்டும்தான் நகையை கேட்டு சண்டை போட்டுட்டு வந்த மாதிரி பேசுறீங்க. நான் கேட்டதுனால மட்டும் அவங்க இப்ப நகையை கொடுத்து அனுப்பல. என் மருமக என்ன புரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட போலி நகையை போட்டீங்க, 10 பவுன் ஒரிஜினல் நகையை போட்டு என்னை என் புருஷன் வீட்டுல கொண்டு போய் விடுங்கன்னு சண்டை போட்டு கேட்டதுனாலதான் இப்ப நகையோட பொண்ணை கொண்டு வந்து விட்டுட்டு போறாங்க. என்ன அர்ச்சனா, பாக்கி சொல்றதெல்லாம் உண்மையா?
நீ நகை வேணும்னு உங்க வீட்டுல சண்டை போட்டியா? அத்தை கேட்டதுலயும் நியாயம் இருந்துச்சு மாமா. அதைத்தான் நான் என் வீட்ல எடுத்து சொன்னேன். அவங்களும் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நகையை ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். பாத்தீங்களா மாமா, என் மருமக என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டா. இந்த வீட்ல இருக்கிற நீங்கெல்லாம் தான் என்ன இன்னும் புரிஞ்சுக்கல. செல்வம், இனிமே இந்த மாதிரி எதுவும் நடக்காம நீ தான் பாத்துக்கணும். அர்ச்சனா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசுறதுக்கு என்ன இருக்கு? என்ன இருந்தாலும் நீ உங்க வீட்டு ஆளுங்க கிட்ட அப்படி நடந்துக்கிட்டது ரொம்ப தப்பா அர்ச்சனா. உங்க வீட்டில் இருக்கிறவங்க பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். கண்டிப்பா அவங்க போலி நகை போட்டு ஏமாத்திருக்கவே மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். எனக்கு அவங்க மேல இருக்கிற நம்பிக்கை கூட உனக்கு எப்படி இல்லாம போயிடுச்சு? போலி நகையை தான் போட்டிருக்கீங்கன்னு நீ உங்க அப்பா அம்மாவோட சண்டை போட்டு அந்த நகையை திருப்பி வாங்கிட்டு வந்ததுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை அர்ச்சனா. உங்க வீட்டில் அப்படி ஏமாத்திருக்க மாட்டாங்க. நான் எங்க வீட்டில் சண்டை போட போய் அது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆச்சுன்னு தெரியுமா? ஒருவேளை எங்க அப்பா தான் அந்த நகையை எடுத்துட்டு பாருன்னு அவரை சந்தேகப்பட்டு அவரை கேள்வி கேட்க போய் அதனால எங்க அம்மா என் கூட சண்டை போடவே வந்துட்டாங்க. இதெல்லாம் நான் எதுக்கு தெரியுமா உங்ககிட்ட சொல்றேன்? உங்க வீட்டு ஆளுங்க மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியணும். உண்மையிலேயே பாவம் அர்ச்சனா உங்க அண்ணன் அந்த நகையை போடுறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருன்னு எனக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்ச நீயே உங்க அண்ணன் கிட்ட போய் நம்பிக்கை இல்லாம பேசிருக்க பாரு, அது ரொம்ப தப்பு. பாவம், அவங்க மனசெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். நீ முதல்ல நல்லவ மாதிரி நடிக்கிறத நிறுத்து. புரியுது அர்ச்சனா, உன் பிறந்த வீட்டையே நீ நம்ப மாட்டேங்கிற. நான் சொல்றத நீ நம்ப போற, நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் அர்ச்சனா. நகையை அடமானம் வைக்கணும்னு ஆரம்பத்தில் கேட்டப்போ அம்மாவை கேட்டு தான் தருவேன்னு சொன்ன நீ திடீர்னு இப்போ இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறேன்னா நடுவில் வேற ஏதோ நடந்திருக்கு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. உன்னோட கற்பனையான கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் என்னோட உரிமையத்தை கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். பரவாயில்ல, உனக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லைன்னா விட்டுரு. நானும் உன்னை வற்புறுத்த மாட்டேன். ஆனா இவ்வளோ தூரம் நடந்தாலும் அதுல எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம். எங்க வீட்டை விட்டு கொடுக்காம நீ உங்க வீட்டில் சண்டை போட்டிருக்க, உங்க வீட்டை விட்டு கொடுக்காம நான் எங்க வீட்டில் சண்டை போட்டிருக்கேன். நம்ம ரெண்டு பேருக்குள்ள இந்த விஷயத்துல ஒரு ஒத்துமை இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் உறவுல ஒரு இடைவெளி இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் மனசுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கு. அதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி கூடி சீக்கிரம் எல்லா விஷயமும் நல்லபடியா மாறிடும்னு நான் நினைக்கிறேன். வீணா கற்பனை கோட்டை கட்டாத. இந்த ஒற்றுமை எல்லா விஷயத்திலும் வரும்னு எதிர்பார்க்காத. நான் புகுந்த வீட்டுல வாழ வந்திருக்கேனே தவிர புருஷனோட சந்தோஷமா வாழ வரல. தொடுவானத்தை தூரத்துல இருந்து பார்த்தா வானமும் பூமியும் ஒன்னா சேர்ந்திருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா அத பக்கத்துல போய் பார்த்தா தான் பிரிஞ்சிருக்குங்கிறது புரியும். நம்ம உறவும் அந்த தொடுவான மாதிரி தான். சாரிமா, என்ன மன்னிச்சிடுங்க. நீ என்னம்மா தப்பு பண்ண? நீ எதுக்காக மன்னிப்பு கேக்குற? இல்லம்மா, நான் உங்ககிட்ட ரொம்ப பெருமையா நான் பண்ண வேலை எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு பாருங்கன்னு சொன்னேன். ஆனா இப்ப அது மாதிரி எதுவும் நடக்கலையே. அர்ச்சனா புகுந்த வீட்டுக்கு வாழ போயிட்டாளே. நீ என்னம்மா பண்ணுவ? அந்த படுபாவி கடைசி நிமிஷத்துல இப்படி மனசு மாறுவான்னு நீயும் எதிர்பார்க்கல, நானும் எதிர்பார்க்கல. அது நடந்து முடிஞ்சு போச்சு. இனிமே அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? சரிம்மா, இப்ப என்ன பண்றது? நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே, ஒருவேளை அவ இதுல இருந்து தப்பிச்சாலும் என் கைவசம் நிறைய ஐடியா இருக்குன்னு.
அவ எங்க போனாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அக்கா ஆ, பாக்கியம் வரா, நீ உள்ள போய் ஒளிஞ்சுக்கோ. நான் ஏன் உள்ள போகணும்? சொல்றது கேளுமா, உள்ள போ. அக்கா அக்கா எப்படி வாங்கக்கா. இருக்கீங்க? நல்லா இருக்கேன், வாங்க வாங்க உட்காருங்கக்கா. என்னக்கா சாப்பிடுறீங்க? காஃபி, டீ, மோர் கொண்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நம்ம அர்ச்சனா வீட்டுக்கு வந்துட்டாக்கா. ஆ, ஆ, நானும் கேள்விப்பட்டேன். சும்மா வரல, 10 பவுன் நகைய வாங்கிக்கிட்டு தான் வந்திருக்கா. அப்புறம் அக்கா, அந்த இடத்த என் பேர்ல கிரயம் பண்ண ஏற்பாடு பண்றேன்னு சொன்னீங்கல்ல, அது வேண்டாம்க்கா. அர்ச்சனா பேரே எழுதிடலாம்க்கா. ஆ, அக்கா என்னக்கா சொல்றீங்க? ஆ, உங்க மனசு மாறினதுக்கு என்னக்கா காரணம்? அர்ச்சனா தான் பிறந்த வீட்டுக்காரங்க கிட்ட என்னை விட்டு கொடுக்காம எனக்காக சண்டை போட்டு 10 பவுன் நகையோட வந்திருக்கா. அவ என் மேல கொள்ள பிரியம் வச்சிருக்கா தெரியுமா? அவ மருமக இல்லக்கா, மக. எனக்காக அவ தான் பிறந்த வீட்டையே விட்டு கொடுத்துருக்கும் போது அவளுக்காக இந்த இடத்த நான் விட்டு கொடுக்கறதுல தப்பு இல்லைன்னு தோணுதுக்கா. ஆ, இதான் உங்க கெட்டிக்காரத்தனமா? நானும் நீங்க புத்திசாலியா இருப்பீங்கன்னு தான் நினைச்சேன். நீங்க நடு ரோட்ல தான் நிப்பேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன செய்ய முடியும்? என்னக்கா திடீர்னு நடு ரோட்ல தான் நிக்கணும்னு பயமுறுத்துறீங்க? பின்ன அர்ச்சனாவை பத்தி இப்படி வாய் நிறைய பாராட்டுறீங்களே, கொஞ்சமாவது நடந்ததை யோசிச்சு பாத்தீங்களா? அர்ச்சனா புருஷன் கூட வாழணும்ன்றதுக்காக வளர்த்து ஆளாக்கி கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்ச பெத்த அம்மாவையே ஒரு நிமிஷத்துல தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டா. அவங்க அம்மாவுக்கே அந்த கதின்னா நீங்க யாரு?